உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் யாரு அப்படின்னா டாப் 5ல கண்டிப்பா இவரு ஒருத்தரா இருப்பாரு. அப்படிப்பட்ட மிகப்பெரிய இசையமைப்பாளர் இவர் என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாட்டுக்கு நான் இசையமைக்கும் போது அழுதுட்டேன்னு பேசியிருக்காரு. அப்படி அது எந்த பாட்டா இருக்கும் தானே யோசிக்கிறீங்க? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டிஎஸ்ஆர், இது உங்க எஸ்கே டெலிவிஷன், நான் உங்க விஜய் திவ்யா. இந்தியாவிலே மிகப்பெரிய முக்கியமான இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாட்டுக்கு நான் இசையமைக்கும் போது நான் அழுதுட்டேன். அன்னைக்கு நான் நோம்புல இருந்தேன். இந்த டியூன் இந்த பாட்டுக்கு செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. நான் நிறைய டியூன் பாத்துட்டு இருந்தேன். ஆனா கடைசியில அந்த டியூன் செட் ஆச்சு. அப்ப நான் என்ன மீறி அழுதுட்டேன். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னு பேசியிருக்காரு. அப்படி அது எந்த பாட்டா இருக்கும் தானே யோசிக்கிறீங்க? அது என்ன பாட்டு தெரியுமா? மின்சார கனவு படத்துல வர வெண்ணிலவே வெண்ணிலவே வினை தாண்டி வருவாயா. இந்த பாட்டு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஜென்சி கிட்ஸு கூட ஃபேவரட்னு சொல்லலாம். இந்த பாட்டுக்கு அவர் டியூன் போடும்போது அவர் அழுதுட்டாராம். கடைசியில தான் அவர் உணர்ந்தாரா, இந்த டியூன் தான் நம்ம தேடிட்டு இருந்தோம், இந்த டியூன் தான் இந்த பாட்டுக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லி அந்த டியூன் போட்டாராம். அன்னைக்கு அவர் நோம்புல இருந்தாராம். இந்த பாட்டு என்னோட ஃபேவரட்னு சொல்லியிருக்காரு. சோ பாத்துட்டு இருக்க ஆடியன்ஸ் உங்ககிட்ட கேக்குறேன், இந்த பாட்டு உங்களோட ஃபேவரட் லிஸ்ட்ல இருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எஸ்கே டெலிவிஷனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.